இப்போ வெளியில் இருக்கிற எல்லாரும் வந்து அந்த டாஸ்க்கு ப்ரொமோஷனல் டாஸ்க் ஒரு டாஸ்க்குன்னு சொன்னேன்ல, அந்த டாஸ்க்குக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டாஸ்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் வந்து ஜெயிலில் வந்து ஒரு வாட்டி பார்க்க வராங்க. அப்போ ஜெயிலில் வந்து பார்க்க வந்தோடனே வியானா கிட்ட ஆதிரி வந்து பயங்கர பிளாஸ்ட். நான் தப்பு பண்ணிட்டேன், நாங்கள் வந்து உனக்கெல்லாம் நான் எங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே நாங்களும் செல்ஃப் ஓட் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரி பயங்கரமாக கோவப்படுறாங்க. கோவப்பட்டுட்டு வியானா கிட்ட கேட்குறாங்க, நீ என்னடி பண்ணுன, ரம்யா வந்து உனக்கு கானா வினோத் அண்ணாவோட நல்லா பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வியானா ஒரு நிமிஷம் டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏன்னா வியானா இருக்கும்போது நான் அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், குக் பண்ணேன், வேலை பண்ணேன், அது பண்ணேன், இது பண்ணேன்னு பயங்கரமாக அந்த வாயுள்ள பிள்ளை பொழைச்சிக்கோங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க எல்லாரையும். அதை உடனே ஆதிரி வந்து லாக் பண்ண உடனே பயங்கரமாக வியானாக்கு பயம் வந்துருச்சு. உடனே என்னை பொறுத்தளவில் ரம்யா எல்லாமே கரெக்டாக தான் பண்ணா அப்படின்னோடனே, உனக்கு ரம்யா பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்தது, கானா வினோத் அண்ணா பெர்ஃபார்மன்ஸ் பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரி திரும்பவும் கேட்குறாங்க. உடனே வியானா வந்து மாட்டியாச்சுல, ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதனால என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் ரம்யா என்னை பொறுத்தவரை கேப்டன்சி ஒழுங்காக தான் பண்ணா, ரம்யாங்கிறதுனால தானே நீங்கள் எல்லாம் ஒழுங்காக கேட்கல, இதே திவ்யா கத்தும்போது எல்லோரும் கேட்டிங்கல்ல, திவ்யா இப்போ கேப்டன்சி பண்ணும்போது எல்லோரும் கேட்டிங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு வியானா சொல்கிறாங்க. திவ்யா ஏற்கனவே அவ்வளோ நேரம் பேசி பேசி அப்போ தான் ஓஞ்சு போய் தலைவலிக்குதுன்னு சொல்லி எஃப்ஜே கிட்ட தலைவலி டேப்லெட் கேட்டுட்டு படுத்திருந்தாங்க. எந்திரிச்சு அவ்வளோதான் ஓன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அப்போ பேசும்போது என்ன எல்லோரும் கத்துறேன்னு தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்ப அதே பாயிண்ட்டை சொன்னாங்க. திவ்யா கிட்ட என்ன பெரிய ப்ராப்ளம்னா, அவங்க சொல்கிற பாயிண்ட்டை திருப்ப ரெப்படிட்டிவாக பேசுகிறாங்க. அவ்வளோவா ஆர்டிகுலேஷன் ஸ்கில்ஸ் இல்லை. இதே பாயிண்ட்டை இந்த சொல்கிற நம்பர் ஆஃப் டைம்ஸை குறைச்சி இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொன்னாங்கன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கும். பட் அதை திருப்பி சொல்கிறதுனால எல்லாரும் ஐயோ இவ்வளோ ஆரம்பிச்சிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. உடனே வியானா வந்துட்டு அப்படியே கப்சிப்னு அமைதியாயிட்டாங்க. அப்புறம் எஃப்ஜே வந்துட்டு வேண்டாம் அவள் ஏற்கனவே தலைவலிக்குதுன்னு சொன்னால் வேண்டாம் விட்டுருங்க எல்லோரும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே வந்து திவ்யாவுக்கு தலைவலி டேப்லெட்டும் தண்ணியும் கொடுக்குறாரு. அவங்க சாப்பிட்றாங்க. எப்பயுமே எஃப்ஜே வந்து திவ்யா கிட்ட ஒரு சின்ன ஒரு அனுசரணையாக இருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன். 2 பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு. இடையில சண்டை போட்டாங்க. இப்போ திருப்பவும் லாஸ்ட் வீக் வந்து எஃப்ஜே எல்லோரும் கொஸ்டின் பண்ணும்போது திவ்யா வந்து ஆறுதல் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ திவ்யாவுக்கு வந்து எஃப்ஜே சொல்கிறாங்க. இப்போ எல்லோரும் போயிட்டாங்க. வியானா அப்படியே கிரேட் எஸ்கேப்பு. இப்போ ப்ரொமோஷனல் டாஸ்க் நடந்துகிட்ருக்கு. ஸோ யார் வின் பண்ணுறாங்கன்னு தெரியல. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.